நாட்டின் மேல் மாகாணம், வடமேல் மாகாணம், தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய, சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடமத்திய மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பிரதேசத்தில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் குறிப்பாக மத்திய மலைப்பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மன்னார் தொடக்கம் புத்தளம், கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு கடல் பிராந்தியங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கும் மன்னார், காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான குறிப்பாக மன்னார், குடா கடல் பிராந்தியத்தில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இதேவேளை மட்டக்களப்பு தொடக்கம் பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதேவேளை கொழும்பில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கால்வாய்களை புனரமைக்கும் பணிகள் 2 வாரங்களில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 258 குளங்கள் சேதமடைந்துள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக சுமார் 3500 ஏக்கர் வயலினமும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் சுனில் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் மணலும் அதிக அளவில் அள்ளுண்டு சென்றுள்ளதாகவும் திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று நடைபெறவுள்ள விசேட கூட்டத்தில் இழப்பீடுகள் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் கமநல சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் சுனில் வீரசிங்க மேலும் குறிப்பிட்டார்.